ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு வீடியோ. காலையில் எழுந்து வந்த உடனே செல்லப்பிள்ளை வந்தாச்சு. கரீஸ்க்கு பிஸ்கெட் போட்டு தான் எங்கள் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். காலையில் டிஃபன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மார்க்கெட் தான் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் யாரும் மோஸ்ட்டாக சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. மட்டன்னு சொன்னால் அது என்னமோ எங்கள் நேட்டிவ் எங்கள் அம்மா வீட்டில் வாங்கினா தான் எனக்கு என்னமோ பிடிக்குது. ஸோ அதனால் மீன் மார்க்கெட் தான் கிளம்பிட்டோம். சென்னையில் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன தான் ஜூன் மந்த்தே வந்தாலும் வெயில் அப்படி இருக்குது. அனல் காற்றா வீசுது. வெளியில் கொஞ்சம் நேரம் கூட போகவே முடியல. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட இளநீ குடிச்சிட்டு போகலாம்ப்பான்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் தான் இளநீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இளநியை குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணேன். இந்த வெயில் காலத்தில் நீங்களும் இளநீ, தண்ணி, ஜூஸ் எல்லாம் குடித்து கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க உங்களை. ஸோ இந்த இளநீ கடையில் அந்த அக்காவை பார்த்தப்பறம் எனக்கு மனசில் ஒன்று தோணுச்சு. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மோஸ்ட்டாக இந்த சொசைட்டியில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மென்னெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கர், விமன் எல்லாம் ரொம்ப வீக்கரான பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கர் தான். ஆனால் லேடீஸ் அவங்க ஸ்ட்ராங்கராக இல்லைனாலும் ரொம்ப வீக்கர்னாலும் அவங்கள ஸ்ட்ராங்கராக மோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த சொசைட்டியில் எந்தெந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ஜென்ஸை விட லேடீஸ்க்கு தான் தெரியும். இது என்னோடய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்றத இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறேன். சப்போஸ் போத் மென் அண்ட் விமன் 2 பேரும் ஒர்க்கிங்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கப் காஃபி கேட்டால் கூட போட்டு தர நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கப் காஃபி வேணும்னா கூட நம்மளே தான் போட்டு குடிக்கணும். பசங்களையும் பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிற வேலையும் செய்யணும். யோசிச்சு பாருங்கள், லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. எப்படியோ அட்லாஸ்ட் மார்க்கெட் வந்தாச்சு. ஆனால் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு சில மீனெல்லாம் வாங்கணுன்னு ஒரு ஐடியாவில் வந்தோம். ஸோ இந்த டிஷ்ஷெல்லாம் இன்றைக்கி பண்ணணுன்னு ஒரு ஐடியாவில் வந்தோம். ஆனால் மார்க்கெட்குள்ளே என்டர் ஆனோடனே டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நாங்களே ஒரு செலக்டிவான மீனை தான் சாப்பிடுவோம். நாங்கள் எதிர்பார்த்த மீன் இங்கே கிடைக்கல. ஸோ ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் மீன் வாங்கிக்கிட்டு வேறு ஒரு கடைக்கு போய் நாங்கள் ஒரு மீன் வாங்குவோம். அந்த மீன் பேர் எனக்கு தெரியல, எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நுங்கு கடையை பார்த்தோன்னே அது சீஸ்னல்ன்றதுனால பசங்களுக்கும் வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு டிவிக்கு முன்னாடி. பட் ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணணும். என்ன தான் அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் எறா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதையும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. வெங்காயம் பூண்டெல்லாம் சட்டு சட்டுன்னு கட் பண்ணியாச்சு. சட்டு சட்டுன்னு உரிக்கவும் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, கடாய் வச்சு சமைக்க வேண்டியதுதான். ஸோ நான் ஏன் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு ஒர்க்கிங் விமனாக நான் எப்பயுமே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கவும் செய்யணும், நம்மளும் கிளம்பணும், குழந்தைங்களும் கிளப்பணும். ஸோ அதனால் நான் அட் அ டைமில் 2 டிஷ் இல்லை 3 டிஷ் அப்படின்னு சேர்த்து தான் செய்வேன். தனியாக ஒரு டிஷ்ஷுக்குன்னு தனியாக டைம் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இதை விட பெஸ்ட்டு டிப்ஸ் வேறு ஏதாவது உங்ககிட்ட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி அட் அ டைமில் 2 டிஷ்ஷும் செய்யும் போது நம்ம ரொம்ப நேரம் கிச்சனுக்குள்ளேயே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்றது என்னோடய ஒப்பீனியன். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, டக்கு டக்குன்னு குழம்பும் வச்சாச்சு, எறா தொக்கும் வச்சாச்சு, மீனும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் அட் அ டைமில் 3 டிஷ்ஷையும் ஒன்றா பண்ணி முடிச்சிடுறது. இப்போது இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்ததுனால இண்டக்ஷன் ஸ்டவ்வும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. லன்ச் இப்படி தாங்க முடிஞ்சுது. ஈவினிங் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த வீக்குக்கான ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக ஸ்ரீ மிட்டாய் தான் போயிருந்தோம். கேக்கு, ஸ்வீட்ஸு நிறைய புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து பெங்காலி மலாய்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ மலாய் ஸ்வீட் ஒன்று வாங்கினோம். அதை வீடியோ எடுக்கிற அளவுக்கு பொறுமையே கிடையாது. பார்த்த உடனே டேஸ்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணி டக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, த்ரூ அவுட் த டே எப்படி நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள், நான் ஜஸ்டிஃபை பண்ணேன்னா லேடிஸ் ஸ்ட்ராங்கரா இல்லை ஜென்ஸ் ஸ்ட்ராங்கரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.